இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான காளான் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை 3 கிராம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விடணும். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த காளானை வேக வேக நமக்கு தண்ணி விடும். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். லாஸ்ட்டாக மட்டன் மசாலா தூவி ஒரு கிளறி விட்டு எடுத்தோம்னா சுவையான காளான் வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.